நாளை மதியம் 3 மணி அளவில் பெரம்பூர் சட்டமன்ற அலுவலகத்தை திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் விஜய். மேலும் பெரம்பூர் மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய வகையில் புதிய செயலியையும் அறிமுகம் செய்து வைக்க உள்ளார். இதற்கான முன்னேற்பாடு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களுடன் நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் நௌஷாத். நௌஷாத், வணக்கம். தற்பொழுது நாளை சட்டமன்ற அலுவலகத்தை பெரம்பூரில் முதலமைச்சர் விஜய் திறந்து வைக்க உள்ளார். மேலும் செயலியை அறிமுகப்படுத்த இருக்கிறார். இதன் சிறப்பு அம்சங்கள் என்ன? முழு விவரங்களை சொல்லுங்கள். வணக்கம் சலோமி. நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் பொறுப்பேற்றுக்கிறார். அவர் 2 தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். குறிப்பாக திருச்சி கிழக்கு, பெரம்பூர் தொகுதி. திருச்சி கிழக்கை அவர் ராஜினாமா செய்து அங்கே பகுதி சென்று மக்கள் நடிகை சந்தித்து மக்கள் சந்திப்பில் அவர் பல்வேறு பேசி பார்க்க முடியுது. மக்கள் நன்றியும் தெரிவித்திருந்தார். அடுத்தாக பெரம்பூர் தொகுதிக்கு எப்போது வருவார் எதிர்பார்த்த நிலையில் நாளை மதியம் 3 மணியில் தமிழக முதல்வர் பெரம்பூர் வர இருக்கிறார். அதுக்கு முன்பாகவே அவர் சட்டமன்ற அலுவலகம் முழுமையாக ஏற்பாடு செய்யும் பணி என்பது கடந்த 1 மாத காலமாக நடைபெற்றதும் இல்லாமல் ஆட்சி அமைந்ததிலிருந்து மிக முக்கியமாக தொகுதி சார்ந்து பல்வேறு கோரிக்கைகள் வந்தாலும் கூட அதை முழுமையாக நடைமுறைப்படுத்தி செயல்படுத்தி பார்க்க முடியுது. நாளை அவர் பெரம்பூர் வர நிலையில் பெரம்பூர் சட்டமன்ற அலுவலகம் முழுமையாக ஏற்பாடு செய்யலாம். மேலும் பெரம்பூர் சட்டமன்ற அலுவலகம் முன்பாக அவர் 63 நாட்கள் ஆட்சி அமைந்த நிலையில் மிக முக்கியமாக செயல்படுத்தி காட்டிய சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டம், திட்டத்தை வரைபடமாக அலுவலகம் முன்பாக வரைந்து மேலும் அவர் செய்த சாதனை தொடர்பாக பல்வேறு வரைபடம் வரைந்த காட்சியை பார்க்க முடிகிறது. மேலும் அந்த பெரம்பூர் அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய பகுதி என்பது ஒரு குறுகிலான சாலையாக இருப்பதால் அந்த சாலையில் தமிழக முதல்வர் வந்து செல்வதற்கான ஏற்பாடுகளை காவல்துறையினர் முழுமையாக கண்காணித்துறை அந்த காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். மிக முக்கியமாக இங்கே இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளும் காவல்துறையினரும் முழுமையாக இந்த பகுதியை ஆய்வு செய்து வருகிறார். மேலும் தமிழக முதல்வருடைய கான்வாய் இந்த பகுதியில் வந்து செல்வதற்கான ஏற்பாடுகளை இன்று காலையிலிருந்து தமிழர்களுடைய குறிப்பாக தமிழக முதல்வருடைய காவல்துறை முழுமையாக அதை ஆய்வு சென்றது பார்க்க முடியுது. இந்த மிக முக்கியமாக நாளை வரக்கூடிய முதல்வர் அவர்கள் அவர் அலுவலகத்தில் மிக முக்கியமாக இ-சேவை மையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அவர் முழுமையாக அலுவலகத்தை திறந்து வைத்து அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடன் கடந்த 1 மாத காலமாக பெரம்பூரில் நடைபெற்ற திட்டப்பணி நிர்ணயம் நடைபெற்றிருக்கிறது. திட்டங்களை முழுமையாக எவ்வாறு செயல்படுத்தி உள்ளிட்டவை குறித்து அதிகாரிகள் முதல்வருக்கு விளக்க இருக்கிறார்கள். அதனை முடிந்த பிறகு அவர் அலுவலகத்தில் செயல்பட்டு வரும் இ-சேவை மையத்தில் பொதுமக்களுக்கு அவங்க ஏற்கனவே கோரிக்கை அடிப்படையில் செய்திருக்கக்கூடிய பணி சான்றிதழ் வழங்குகிறார். குறிப்பாக வருவாய்த்துறை சார்ந்த சான்றிதழை வழங்குவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வருவாய்த்துறை அதிகாரிகளும் தற்போது ஆய்வு மேற்கொண்ட காட்சியில் நீங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து அந்த பணிகளை முழுமையாக அதிகாரிகளும் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார்கள். நாளை இங்கே வரக்கூடிய முதல்வர் பொதுமக்களுக்கு நலத்திட்டங்கள் வழங்கும் வகையிலும் மேலும் முதல்வர் அலுவலகத்தில் செயல்படக்கூடிய இ-சேவை மையத்தை எவ்வாறு செயல்படுத்தலாம், மேலும் வரக்கூடிய இந்த தொகுதி மக்களுக்கு அவர் செய்யக்கூடிய கோரிக்கையாக இருக்கட்டும் அது எவ்வாறு மக்களுக்கு செயல்படுத்த முடியும் என்று உள்ளிட்டவை குறித்து ஆய்வு பெறும் காட்சியில் பார்க்கலாம். தொடர்ந்து தமிழகத்துடைய அலுவலகம் என்பது பணி என்பது நடைபெற்று தொடர்ந்து குறிப்பாக எவ்வாறு முதல் வருவதற்கான ஏற்பாடு என்ன, அவர் அலுவலகம் எவ்வாறு இருக்க வேண்டும் உள்ளிட்டவை குறித்தும் மேலும் இந்த பெரம்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்குமே மக்கள் கோரிக்கையும் மக்கள் குறை கேட்டறிவதற்காக ஒரு செயலியை முதல்வர் தொடங்கி வைக்கிறார். அந்த செயலியின் வாயிலாக மக்கள் கோரிக்கையை வெளிப்படுத்தும் வகையில் இங்கே இருக்கக்கூடிய தாவேக நிர்வாகிகளும் மற்றும் அதிகாரிகளுக்கு உடனே குறிப்பாக உடனே அந்த குறைப்பை செயலும் அந்த அதிகாரிகள் முழுமையாக அந்த நடவடிக்கையை தீர்ப்பதற்காக அனைத்து ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் ரேஷன் கடைக்கு சென்று மக்களுக்கு குடும்ப அட்டையும் வழங்குகிறார். அந்த குடும்ப அட்டை வழங்கிய பிறகு இங்கே இருக்கக்கூடிய பேருந்து பணிமனையை ஆய்வு செய்கிறார். அதுபோக இந்த திட்டங்கள் 3 மிக முக்கிய நிகழ்வு முதல்வர் பங்கேற்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. என்றால் எப்போது பெரம்பூருக்கு வருவார், எப்போது பொதுமக்கள் சந்திப்பார், எப்போது மக்களுக்கு நன்றி தெரிவிப்பார் என்ற கேள்வியானது கடந்த 1 மாத காலமாக பல்வேறு நபர்கள் முன்வைத்திருந்தார்கள். அதை கேட்டபோது தமிழக முதல்வர் பல்வேறு திட்டங்களுடன் இங்கு நாளை பெரம்பூர் வர இருக்கிறார். மிக முக்கியம் பெரம்பூர் சார்ந்து திட்டங்களை அறிவிப்பாரா, மேலும் நாளை அதிகாரியுடன் ஆய்வு மேற்கொண்ட பிறகு பொதுமக்களுக்கு என்ன நலத்திட்டங்கள் வழங்கப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு கூடிய நிலைதான் தற்போது அதற்கான முன்னேற்பாடுகள் என்பது தொடர்ந்து நடைபெற்றிருக்கிறது. இன்று காலையிலிருந்து உயரதிகாரிகள் முழுமையாக ஆய்வு செய்தார்கள் மற்றும் வடசென்னையில் இருக்கக்கூடிய மாவட்ட வருவாய் அதிகாரிகளும் தொடர்ந்து இங்கு ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் காவல்துறை அதிகாரிகளும் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார்கள். நாளை வரக்கூடிய முதல்வர் பொதுமக்களுக்கு ஏதுவாக பல்வேறு திட்டங்களை அறிவிப்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நௌஷத்.